ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 5 ப்ளீஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் முன்னால் பைக்குடன் வந்த கௌசிக் பைக்கில் ஏறு என்று சொல்ல, நானா என்று சண்மதி ஆச்சரியமாக சிறு பயத்துடன் கேட்டாள். பின்ன உன்னை தவிர வேற யாராவது நிற்கிறாங்களா என்ன? எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. முதல்ல சொன்னதை செய் என்று ஹெல்மெட்டை கழட்டி அதட்டலான குரலில் சொன்னான். அவன் சொன்ன விதத்தில் பயந்தவள் தலையை அவசரமாக குனிந்து கொண்டு அப்பாவிற்கு அடுத்தது முதல் முறையாக ஒரு ஆணின் பைக்கில் ஏறினாள். பைக்கில் பிடிமானம் சரியாக இல்லாமல் இருக்க வேறு வழியின்றி ஏறும்போது மெதுவாக அவன் தோள் பிடித்து இரு பக்கமும் காலை போட்டு அமர்ந்தாள். வண்டியை ஸ்டார்ட் செய்தவன், ஹேய், அதான் ஏறிட்டல, அப்புறம் ஏன் இன்னும் என் மேலே கையை போட்டிருக்க என்று எரிச்சலான குரலில் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக கையை எடுத்து பின்னால் கம்பியை பிடித்து கொண்டாள். சண்மதி அவன் முகத்தை விசித்திரமாக பார்த்தாள். இவன் எப்படிப்பட்ட ஆள்? இவன் ஏன் எப்பொழுதும் உருன்னு இருக்கிறான்? இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா? இந்த 4 நாட்களுக்கு இப்படி இருக்கிறதே, இவனுடன் வாழ்க்கை முழுவதும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எப்படி இருக்கும் என்று நினைத்தாள். ரோட்டில் வரும் ஸ்பீடு பிரேக் பக்கம் சென்றபோது மதி அவன் பக்கம் மட்டும் செல்லக்கூடாது என்ற முடிவுடன் ரோபோ போல் அமர்ந்து இருந்தாள். 20 நிமிடத்திற்கு பின் கௌசிக் தங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட் பக்கம் வண்டியை நிறுத்தினான். என் பின்னாடி வா என்று சொல்லிவிட்டு லிஃப்ட்டுக்குள் சென்று விட்டான். மதி ஒன்றும் புரியாமல் இவர் ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தாரு என்று யோசித்து கொண்டு வந்தவள் அந்த வீட்டை கூட சுற்றி பார்க்க கூட தோன்றவில்லை. உள்ளே வந்த கௌசிக் அடுத்த நொடி கதவை சாற்றிவிட்டு வந்தவன் அவளை உட்காரு என்று கூட சொல்லாமல் அறைக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்தவன் கையில் ஒரு பேப்பர் இருந்தது. அவள் முன்னாடி நிட்டு, இது நம்ம டைவர்ஸ் பேப்பர், சைன் பண்ணு என்று சொல்லி மேஜையின் மீது வைத்து மிடுக்குடன் சோஃபாவில் அமர்ந்தான். இதுக்கு இன்னொரு வருஷம் இருக்குன்னு தானே சொன்னீங்க சார்? ஆமாம் சொன்னேன், ஆனால் இது என்னோட நல்லதுக்கு. இப்போ ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கேட்கும்போது முடியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவ. சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண என்று நக்கலான குரலில் கேட்டான். ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்னு என் பக்கம் இருந்து விளக்கம் கேட்கல. ஏழைனா இப்படி தானே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி பயன் இல்லை என்று உணர்ந்து தன் பேக்கில் இருந்து பேனாவை எடுத்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சென்றாள். பேப்பர் மீது கையை வைத்து கையெழுத்து போடும் முன் அவளது அப்பா அம்மா இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தார். ஆனால் இது 4 நாள் கூட நீடிக்கவில்லை என்று மனதில் அசை போட்டு வெறுமையான ஒரு சிரிப்பு தனக்குள் சிரித்தவள் மேலே அவனை பார்த்து இதற்கு மேல் எதுவும் விளக்கம் தர தோன்றாமல் குனிந்து தன் வாழ்க்கை என்னவாகுமோ என்று மூளையில் வந்து சென்றது. ஒரு பெருமூச்சு விட்டு 1 வருட விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு எழுந்து வெளியே போனாள். அவள் பின்னால் இருந்து அழைத்தவன், இந்த 1 வருஷம் கல்யாண விஷயம் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று அதட்டலான குரலில் சொன்னான். பின்னாடி திரும்பி கூட பார்க்க மனமில்லாமல் எஸ் சார் என்று சொல்லி வெளியே வந்து இழுத்து பிடித்த மூச்சை விட்டவள் மனதில், அப்போ ஒருவேளை நேற்று காரில் வாணின்னு ஒரு பொண்ணு பேசினாங்களே, அவங்கள இவருக்கு பிடிச்சிருக்குமோ என்று நினைத்தவள், அதை பற்றி எல்லாம் நீ ஏன் நினைக்கிற? விடு, அவருக்கு உன்னை பிடிக்காதவங்க கூட எப்படி இருக்க முடியும்? நீ படித்து நல்ல வேலைக்கு போகிறதை பற்றி யோசிக்கணும். 4 நாளே இந்த ஆள் கூட இருக்க முடியல, வருஷமெல்லாம் எப்படி இருக்க முடியும்? நல்ல வேலை விவாகரத்து கொடுத்ததே ரொம்ப நல்லது என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டாள் மதி. காலேஜ் ஹாஸ்டல் என்பதால் கையில் இருந்த கொஞ்ச பணத்தை வைத்து ஆட்டோவிற்கு செலவு செய்யாமல் பஸ்ஸில் ஏறி வந்தாள். பஸ்ஸில் ஏறி கண்ணை மூடியவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததை விரலால் துடைத்து, மதி, இப்போ உனக்குன்னு யாரும் இல்லை, உன்னைய நீந்தான் பார்த்துக்கணும், படிப்பு தான் இனிமே எல்லாம் என்று உறுதி எடுத்தாள். இங்கு கௌசிக், என்ன இவ சைன் போடுன்னு சொன்னதும் உடனே போட்டுட்டு போயிட்டா, இதுவும் ஏதாவது தாத்தா பிளானா இருக்குமோ என்று யோசித்தாலும் மதியின் அமைதி அவனை என்னமோ செய்தது. இருந்தும் டைவர்ஸ் பேப்பரை எடுத்து பத்திரமாக வைத்து விட்டான். அடுத்த நாள் காலை அழகாக பொழுது விடிந்தது. அனைவரும் லேபில் ஒவ்வொருவராக தனியாக கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். உள்ளே வந்த கௌசிக் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தவன் கண்கள் ஏனோ சண்மதியை தேடியது. அவள் கடைசி இருக்கையில் ராஜ் அருகில் அமர்ந்திருந்தாள். அவன் வந்தது கூட தெரியாமல் ஏதோ கதை பேசிக்கொண்டு இருந்தாள். இன்று அவள் மஞ்சள் மற்றும் வெள்ளை கலந்த காட்டன் சுடிதார் அணிந்து நீளமான முடியை பின்னி எப்பொழுதும் போல் துப்பட்டாவை பின் செய்யாமல் ஒரு பக்கம் போட்டு முடியை பின்னல் போட்டு இருந்தாள். அந்த நீண்ட
முடியை ஆச்சரியமாக பார்த்தவன் பார்வை அவள் கழுத்தில் ஒரு செயின் கூட இல்லாமல் வெறுமையாக இருந்தது. என்ன, தாலி கூட இல்லை? நேற்று டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணதுனால கலெக்டி வச்சிருப்பாளோ? பார்க்க தான் கிராமத்து பொண்ணு, பண்ணுறதெல்லாம் சிட்டி பெண்ணை விட மோசமாக இருக்கு போல என்று மனதில் கருவி கொண்டு இருந்தான். கௌசிக், அவளை தான் வேணான்னு சொல்லிட்டதானே, அப்புறம் தாலி போட்டு இருந்தா என்ன, போடலனா என்ன என்று அவனது மூளை கேள்வி கேட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல் அவளின் மீது பார்வை தொடர்ந்தது. காதில் ஒரு தங்க ஜிமிக்கி அணிந்திருந்தாள். கைகளும் வெறுமையாக இருந்தது. ஊர்ல இருந்து வரப்போ கோல்டு எல்லாம் போட்டு தானே வந்தா, ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்கா என்று வந்த வேலையை விட்டு அவளை ஆராய்ந்து கொண்டு இருந்தான். ஒரு மாணவன் குட் மார்னிங் சார் என்று தன் காதில் கேட்டதும் தான் அவள் மீது பார்வை விலக்கி குட் மார்னிங் என்று சொல்லி எழுந்து பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு முன்னால் வந்து நின்றான். அவனை அங்கு இருக்கும் பல மாணவிகள் அவனின் அழகான தோட்டத்தை அப்பட்டமாக சைட்டடித்து கொண்டு இருந்தார்கள். மதி கௌசிக்கை மரியாதை நிமித்தமாக பார்த்தவள் அவனை மனதில் படிப்பு சொல்லித்தரும் ஆசானாக வைத்து கவனித்தாள். அவள் அருகில் இருந்த ராஜ், மதி எப்படி இருந்தாலும் நம்மளை மாற்றி தான் உட்கார வைக்க போறாரு. என்கிட்ட இருக்கிற பிட்டை முடிஞ்ச உனக்கு தர ட்ரை பண்ணுறேன் என்றாள் ராஜ். அவளை திகைப்புடன் பார்த்து மெதுவாக, ராஜி, என்ன பிட்டா? அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ அப்படி பண்ணாத, மாட்டிக்க போற என்று கிசுகிசுப்பான குரலில் சொன்னாள். நான் படிச்சுட்டு வந்து இருப்பேன்னு நினைச்சியா? நமக்கு எப்போதும் பிட்டு தான் செட் ஆகும். அப்புறம் ஏன் நேற்று டவுட்டு கேட்க ஸ்டாஃப் ரூமுக்கு வம்படியாக கூட்டிகிட்டு போனேன்? அது அந்த கார்த்திக் சாருன்னு ஒருத்தன் இருக்காருல்ல, அவரை காண்டு ஏற்ற தான் போனேன். ராஜியை வினோதமாக பார்த்து, அவரை ஏன் காண்டு ஏற்றணும்? அவருக்கும் எனக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்குது. அது என்று சொல்வதற்குள் அவர்கள் இருவர் அருகில் வந்த கௌசிக், இது ஒன்றும் பப்ளிக் பீச் இல்லை, அரட்டை அடிக்க என்று கௌசிக்கின் குரல் கடுமையாக ஒலித்தது. அதில் இருவரும் விழித்து அவசரமாக எழுந்து நின்று, ராஜ் வேகமாக, ப்ரோக்ராம் பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஏளன பார்வை பார்த்தவன், யாரு, நீயா? ப்ரோக்ராம்னா என்னன்னு கேட்குற ஆளு என்று சொன்னதும் அங்கு இருந்த சில மாணவிகள் ராஜியை பார்த்து சிரித்தார்கள். அவளுக்கு இது ஒன்றும் புதிதல்ல என்பதால் பல்லை மட்டும் காட்டி சிரித்து கொண்டு நின்றாள். நதி பக்கம் திரும்பிய கௌசிக், கிளாஸில் ஒரு முட்டாளனா அது இந்த ராஜி தான் இருந்தா. இப்போ நீயும் வந்து சேர்ந்து அழுத்த முட்டாளாக ரெடியா இருக்க போல என்று முகத்தை கடுமையாக வைத்து சொன்னாலும் அதை அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு மீண்டும் அங்கு இருந்தவர்கள் மதியை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் இந்த முறை ஏனோ கௌசிக் கோபமாக, இங்கு ஒன்றும் காமெடி ஷோ போகலை என்று அதட்டலுடன் சொல்லி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். அதில் அடுத்த நொடி அந்த இடமே முழுவதும் அமைதியாகிவிட்டது. கார்த்திக் தான் அந்த லிஸ்ட் படி எல்லோரையும் உட்கார சொல்லிவிட்டு அவன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். ராஜ், கணேஷ், குரு மற்றும் மதி வேறு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். சென்றாலும் சனி விடாது என்பது போல் மதி மேகலை அருகில் அமர்ந்து இருந்தாள். எல்லோருக்கும் அவர்கள் போட வேண்டிய புரோகிராம் கேள்வி தரப்பட்டது. ராஜ் அவள் வீட்டில் எழுதி வந்த புரோகிராமில் இருந்து அவளுக்கு அந்த கேள்விதான் வந்திருந்தது. பின் ராஜ் நிம்மதியாக அவசரமாக கீபோர்டு அடியில் வைத்து டைப் செய்ய ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களில், ராஜ், இப்போ நீ வெளியே போகலாம், இல்லைன்னா பிரின்சிபால் ரூமுக்கு போக வேண்டி இருக்கும் என்று அவன் இடத்தில் அமர்ந்து லேப்டாப்பை பார்த்தபடி சொன்னான் கௌசிக். ராஜ் பாவமாக எழுந்து, சார் அது என்று சொல்லும் முன்பே டவுட் என்று சொன்னான். நாமளே போகிறது தான் நல்லது என்று நினைத்து ராஜ் மதியை பார்த்து, ஜாலியாக எழுது என்று கண்ணடித்து சொல்லிவிட்டு சென்று விட்டாள். மதி மெல்ல புன்னகை செய்து தலையில் அடித்து கொண்டு அவள் கம்ப்யூட்டரில் கவனம் செலுத்தினாள். அவள் அருகில் இருந்த மேகலை, ஹாய் சண்மதி என்று மெதுவான குரலில் அழைத்தாள். என்ன என்பது போல் அவளை பார்க்க, ரூபா கிட்ட இருந்து கோடிங் பேப்பர் வாங்கு என்று அங்கும் இங்கும் பார்த்து கௌசிக் கவனிக்கவில்லை என்று அறிந்து பொறுமையாக கேட்டாள். சாரி, என்னால் இதை பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு டைப் செய்து கொண்டு இருந்தாள் மதி. அதில் மதி மீது கடுப்பானவள், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டி என்று மனதில் கருவி கொண்டு கைக்கு வந்ததை டைப் செய்தாள். தூரத்தில் இருந்த கௌசிக் இதையெல்லாம் பார்த்தான். ஆனால் என்ன பேசினார்கள் என்று கேட்கவில்லை என்பதால் அலட்சியமாக விட்டுவிட்டான். மதி டெஸ்ட் ஆரம்பித்த 15 நிமிடத்தில் எழுந்தவள் மெதுவான குரலில் சார் என்று அழைத்தாள். அது அவனுக்கு கேட்டாலும் இன்னும் சத்தமாக கூப்பிடட்டும் என்று நினைத்து லேப்டாப்பில் வேலை செய்வது போல் பாவனை செய்து கொண்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு இருந்தான். சண்மதி மீண்டும் சார் என்று சத்தமாக அழைத்தாள். கௌசிக் மெல்ல நிமிர்ந்து, வாட் சார், புரோகிராம் என்று சொல்ல வருவதற்குள், என்ன புரோகிராம் போட தெரியலையா என்று கேலியாக கேட்டான். முடிச்சிட்டேன், அதான் உங்ககிட்ட காட்ட கூப்பிட்டேன். அவளை ஒரு நம்பாத பார்வை பார்த்து எழுந்து அவள் முன்னால் இருக்கும் கம்ப்யூட்டரை பார்த்தவன்
கண்கள் நம்ப முடியாமல், இவளுக்கு நேற்று கார்த்திக் இதை சொல்லி தந்திருப்பானோ, அதனால் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அதுவே அவளுக்கு வந்திருக்கும் என்று தவறாக நினைத்து முகத்தில் எதையும் காட்டாமல், ஓகே, இதை பேப்பரில் எழுதி சப்மிட் பண்ணிட்டு என்று அங்கிருந்து நகரப் போனான். சார், எழுதிட்டேன் என்று சொல்லி அவன் முன்னால் நீட்டினாள். அதை வாங்கி பார்த்தவன், நாட் பேட், ஹேண்ட் ரைட்டிங் நல்லாதான் இருக்கு என்று நினைத்து, ஓகே, நீ போலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவளும் அவளது பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு கிளம்ப, அவளை அங்கு இருந்த மாணவர்கள் விழி அகலாது இவ எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிச்சா என்று யோசனையாக அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேகலை அவளை வெறி கொண்டு முறைத்து கொண்டிருந்தாள். சண்மதி வெளியே செல்லும் முன் குரு மற்றும் கணேசை பார்த்து போறேன் என்பது போல் பாவனை செய்துவிட்டு சென்றாள். ராஜ் வெளியே ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு காதில் ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தாள். சண்மதி வருவதை பார்த்தவள் பாடலை ஆஃப் செய்துவிட்டு, என்ன மதி, ஒன்றும் தெரியலையா? அதான் உடனே வெளியே வந்துட்டியா? எல்லாம் இல்லை, நான் எல்லாம் முடிச்சிட்டு பேப்பர் கொடுத்துட்டு தான் வந்தேன் என்று சாதாரணமாக சொன்னாள். அவள் சொன்னதை நம்ப முடியாமல், என்ன நிஜமாவா சொல்கிறா? என்னோட ப்ரோக்ராமை விட உன்னோட ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டம், கோடிங் வேற ரொம்ப இருக்குமே, உண்மையை சொல்லுப்பா, பிட் அடித்ததானே என்று ராஜ் கிண்டலாக கேட்டாள். இல்லை, இது வரைக்கும் நான் எப்பவும் பிட்டெல்லாம் அடித்ததே இல்லை. அவள் ஏதோ ஜோக் சொல்கிறாள் என்பது போல் பார்த்துவிட்டு, சரி சரி, நீ சொன்னதே நம்பிட்டேன். ரொம்ப நேரமாக வயிறு சத்தம் போடுது, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? என்னடி ஏதோ சரக்கடிக்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற? நம்ம காலேஜில் டீ அந்த மாதிரி தான் இருக்கும் என்று சிரித்தாள். அவள் தலைமுடியை கழைத்துவிட்டு, என்ன இவ்வளவு கரெக்டாக சொல்கிற, அனுபவம் பேசுதோ என்று சண்மதி கேட்டாள். ராஜி பேசும் முன், மருந்து சப்ளை பண்ணுற கேங்கில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு என்று கார்த்திக் சொல்லி அவர்கள் முன்னால் வந்தான். அவனை பார்த்ததும் மரியாதையாக குட் மார்னிங் சார் என்று மதி புன்னகையுடன் சொன்னாள். ராஜி எதுவும் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். கேள்விப்பட்டேன், இவங்க பிட்டு எடுத்துக்கிட்டு போய் அசிங்கமாக வெளியே வந்துட்டாங்கன்னு என்று கார்த்திக் சிரிப்பை அடக்கியபடி சொன்னான். அதை கேட்டு அவனை முறைத்தவள், சார், நீங்கள் தான் எங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கலை, அப்போ நாங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன என்று ராஜ் கேட்டாள். ஹேய் ராஜ், அவர் நம்ம சாரு, என்ன இப்படி பேசுகிற, அமைதியாக இரு என்று சொல்லி கார்த்திக்கை பதட்டமாக பார்த்தாள் மதி. ஆனால் அவனோ அதை எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மதி பக்கம் திரும்பி, நீ ப்ரோக்ராம் நல்லா பண்ணுன்னு கேள்விப்பட்டேன், தேங்க்ஸ் சார், நேற்று எனக்கு சொல்லி தந்தீங்க, அதனால தான் என்றாள் மதி. ஓகேம்மா, இது என்னோட கடமை தான், உனக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் தயங்காமல் என்கிட்ட கேளு. எஸ் சார் என்று சொல்லிவிட்டு ராஜியுடன் கேண்டீனில் உள்ள டேபிளில் அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் அவர்களுடன் குரு மற்றும் கணேஷ் வந்து கலந்து கொண்டார்கள். கணேஷ் குருவை பார்த்து, ஏதோ பார்ட் டைம் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்களே, ஆமாம், ஏன் கேட்குற? இல்லை, நானும் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம்னு இருக்கேன், நீ பண்ணு, ஆனால் நீ தான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்க, ஹாஸ்டலுக்குள்ளே போக டைம் ரொம்ப முக்கியமாச்சே என்று ராஜி சொன்னாள். ஆமாம் இல்லை என்று சொல்லி மதி ஏதோ யோசித்திருந்தாள். இங்கு கிளாஸ் எல்லாம் முடித்து வந்த கௌசிக் மாணவர்களின் கோடிங் பேப்பரை தான் திருத்தி கொண்டு இருந்தான். அதே நேரம் அவன் கையில் மதியின் பேப்பர் கிடைத்தது. எப்படி இதை இவ்வளவு சீக்கிரம் போட்டு இருப்பா என்று புரியாமல் விழித்து கார்த்திக் பக்கம் திரும்பி, கார்த்திக், நேற்று இந்த கேர்ளுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லி தந்தியா என்று கேட்டுவிட்டு அவன் முன்னால் பேப்பரை போட்டான். அதை எடுத்து பார்த்து, ஓ, சண்மதி பேப்பரா என்று சொல்லி எடுத்து பார்த்து, இல்லையே, இதை நான் சொல்லித்தரல, ஆனாலும் நல்லா படிப்பா போல, எவ்வளவு நீட்டாக எழுதியிருக்கா. அதை கேட்டு கேலியாக சிரித்தவன், யார் இந்த கேர்ள்? கிளாஸில் எப்பவும் கவனிக்க கூட மாட்டா, சும்மா பேருக்கு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நடிப்பா என்று சொன்னான். கார்த்திக்கு ஏனோ அப்படி தோன்றவில்லை. அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்து, அப்புறம் எப்படி இந்த ப்ரோக்ராமை எழுதி இருப்பான்னு சொல்கிற, வேற என்ன பண்ணியிருப்பா? இவளும் அந்த ராஜி கூட தானே சுத்துறா, இவளும் அவளை மாதிரி பிட் பேப்பர் வச்சு கரெக்டாக எழுதி தந்து இருப்பா. சரியான முட்டாள், அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டுவா என்று சொல்லி கொண்டு இருந்தவன் ஃபோன் அடித்தது. அதில் தமிழ் சார் என்று வர நெற்றி சுருங்கி யோசித்து, இதோ வரேன் என்று சொல்லி வெளியே சென்றான். அவன் சென்றதும் கார்த்திக் மதி எழுதிய கோடிங்கை எடுத்து பார்த்தான். அதில் அவர்கள் கல்லூரியில் சொல்லித்தரும் கோடிங் போல் இல்லாமல் வித்தியாசமாக எழுதியிருப்பதை பார்த்தவன், இல்லை, இவன் சொல்கிற மாதிரி அவள் முட்டாளா இருக்க வாய்ப்பே இல்லை என்று கணித்து இருந்தான் கார்த்திக். இங்கு கௌசிக் வேண்டா வெறுப்பாக, சொல்லுங்க கௌசிக், அது உங்கள் தாத்தா தான் என்று அவர் தயங்கியபடி பேச முன்னால் வந்தவரை, சார் ப்ளீஸ், நீங்கள் பண்ணதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இருந்தாலும் என்னுடைய கஷ்டமான நிலையில் ஹெல்ப் பண்ணி இருக்கீங்கன்னு தான் உங்களையே நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன். சில நொடி அமைதிக்கு பின் தயக்கமான குரலில், கௌசிக், மதி வீட்டில் அவர் கூட பேசணும்னு சொல்கிறாங்க,
நீங்கள் அவன் நம்பருக்கு தான் கால் பண்ணணும். அவகிட்ட ஃபோனு இல்லை, ஊரில் வச்சுட்டு போயிட்டா. நான் ஒன்றும் அவங்க வச்ச ஆள் இல்லைன்னு போய் சொல்லுங்க. அவளை பற்றி என்கிட்ட நீ யாரும் கேட்கக்கூடாது. அவ எனக்கு யாரோதான் என்று ஆக்ரோஷமான குரலில் சொன்னான். இவ்வளவு நேரம் ஸ்பீக்கரில் அவன் பேசியதை எல்லாம் கேட்ட கௌசிக்கின் தாத்தா நாதன், என்னடா சொன்ன? அவை உனக்கு யாரோவா? அப்ப நீ இன்னும் பாப்பாவை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போல, அப்படிதானே? ஓ, நீங்களும் லைனில் தான் இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறதே நல்லா கேட்டுக்கங்க. ஆமாம், நான் ஏன் அவளை கூட்டிகிட்டு போகணும்? நீங்கள் சொன்னதே பண்ணிட்டேன். இனியும் நீங்கள் சொல்கிறதை எல்லாம் கேட்பேன்னு நினைக்காதீங்க என்று சொல்லி ஃபோனை வைக்க போனான். என்ன பேராண்டி, நான் தந்த அந்த பேப்பரை நீ முழுசாக படித்து பார்க்கலையா என்று நக்கலான தோணியில் கேட்டாள். நெற்றியை நீவி விட்டு புரியாமல், என்ன சொல்கிறீங்க? அப்படியே உங்கள் அப்பான மாதிரி அவசர புத்தி, நிதானமே இல்லை என்று சொல்லி சிரித்தார். அந்த ஆளை பற்றி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். சொல்ல வந்ததை முழுசாக சொல்லுங்க என்றான் கோபமாக. நீ கல்யாணம் பண்ண பொண்ணு கூட அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது ஒரே வீட்டில் வாழணும். அப்போதான் அதில் எழுதியிருக்கிறது எல்லாம் உனக்கு கிடைக்கும். எங்கே இந்த கிழமை இருக்கான்? நான் என்ன பண்ணால் இவனுக்கு எப்படி தெரியும் என்று தப்பு கணக்கு போடாத. உன்னை உன்னிப்பாக கவனிக்க ஒரு ஆள் அங்கு இருக்கு. வேலையில இருந்து பாப்பா உன் கூட ஒரே வீட்டில் தான் இருப்பா என்று சொல்லி அவன் பதில் எதுவும் எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தார் நாதன். ஓ ஷெட், என் பிளான் எல்லாம் சொதப்புதே. இதில் இந்த மக்கு சாம்பிரானே 6 மாதம் வீட்டில் வச்சு இருக்கணுமா என்று தனக்குள்ளே சொல்லி கோபத்தில் காலை தரையில் உதைத்து மதியை காண சென்றான். அதே சமயம் கல்லூரி நேரம் முடிந்து மாலை ஆனதால் எல்லோரும் வீட்டுக்கு சென்று கொண்டு இருந்தார்கள். இன்னொரு பக்கம் சண்மதியை ஆடிட்டோரியம் பக்கம் போகாத பாத்ரூமுக்குள் தனியாக மாட்டி கதவு பக்கம் நின்று திறக்க சொல்லி கத்தி கொண்டு இருந்தாள். கௌசிக் கல்லூரி முடிந்து இருந்ததால் மதியை எப்படி பார்ப்பது என்று யோசித்து எப்படியும் ஹாஸ்டலுக்கு வருவாள் என்று கணித்து அவள் வருகைக்காக ஹாஸ்டல் ஓரம் இருக்கும் கார்டனில் வேண்டா வெறுப்பாக காத்திருந்தான். இப்படியாக நேரம் செல்ல சூரியன் மறைந்து நிலவும் வந்துவிட்டது. கௌசிக் தேவ் டென்ஷனாக மணியை பார்க்க அதில் இரவு 9 மணி காட்டியது. இங்கு சண்மதி மயங்கும் நிலையில் பாத்ரூம் கதவு அருகில் அமர்ந்து இருந்தாள். என் விரோதிகள் அவளை பாத்ரூமில் வைத்து பூட்டி என்ன செய்ய போகிறார்கள்? மதியின் நிலைமை என்ன ஆகுமோ? கௌசிக் காப்பாற்றுவானா? பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.